கர்த்தருக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேவநாமம் மகிமைப்படட்டும். நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். ஆமாம், அந்த கமாலியல் பிஹெச்டி படித்தவர், இது ஓட்ட கமாலியல். ஆமாம், ஏதோ கிருபையில் கர்த்தர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. தெய்வ கிருபை. இந்த கடைசி கால எழுப்புதலில் தேவன் தேசத்தில் திருச்சபைகளை கர்த்தர் உணர்வுள்ளதாய் மாற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை அந்தந்த காலத்திற்கு ஏற்றாற் போல தேவன் எழுப்பி பயன்படுத்தின ஒவ்வொரு சரித்திரங்கள், பல காரியங்களை நான் சொல்ல முடியும். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல ஒரு மார்ட்டின் லூத்தரை எழுப்பினார், ஒரு இவான் ராபர்ட்ஸை எழுப்பினார், ஒரு வில்லியம் சைமூரை கர்த்தர் எழுப்பினார், ஒரு ஜான் நாக்ஸ், ஒரு ஜான் வெஸ்லி, ஒரு சார்லஸ் ஃபின்னி, ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன், ஒரு ஜோனத்தான் கோஃபோர்த், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஹெரலன் பாப்போ, ஒரு ரிச்சர்ட் உம்ராண்ட், இப்படி பல தேசத்துக்கு தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல தேவன் எழுப்பி அந்த தேசத்தின் எழுப்புதலுக்கும் உலக நாடுகளின் எழுப்புதலுக்கும் பயன்படுத்தினார். இந்தியாவில் பல பரிசுத்தவான்கள், ஒரு தோமாவை அனுப்பின கர்த்தருடைய தேவன் இந்த நாட்களிலே பல பரிசுத்தவான்களை அந்தந்த சீசன்ல தேவன் அனுப்பி கொடுத்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு வில்லியம் கேரியர் கல்கத்தாவுக்கு அனுப்பி இந்திய தேசத்தின் 40 மொழியில வேதத்தை மொழிபெயர்க்க கர்த்தர் பயன்படுத்தி, ஒரு சீகன் பாலை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வேதத்தை தமிழிலே அச்சடித்து கொடுக்க, அதே போல நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஒரு ரிங்கல் தொபே, வில்லியம் தொபே, இன்னும் பல பரிசுத்தவான்கள் தமிழ்நாட்டில் ராக்லாண்ட் ஐயாவா இருக்கலாம், ரேனியஸ் ஐயாவா இருக்கலாம், வாக்கர் ஐயாவா இருக்கலாம், எம்மி கார்மைக்கால் அம்மையாரா இருக்கலாம், ஐடா ஸ்கேடரா இருக்கலாம், சாயரா இருக்கலாம், போப்பா இருக்கலாம், கால்வெள்ளா இருக்கலாம், ஜி போப், இன்னும் பல பரிசுத்தவான்களை சொல்லிக்கொண்டே நான் போக முடியும். அவ்வளவு தேவ மனிதர்கள் நம்முடைய தேசத்தில் செலுத்தின ஒரு பெரிய விளைக்கரையந்தான் மீண்டும் ஒரு பெரிய மகிமையை தேசத்தில் கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்தில் தேவன் தம்முடைய தாசர்களை எழுப்பினார். அதற்கு பின்பாக நம்முடைய தேசத்திலேயே தேவன் பல பரிசுத்தவான்களை 1940-50க்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக தேவ மனிதர்களை எழுப்பி தேசத்தின் எழுப்புதலுக்காக, திருச்சபையின் மறுரூப மாற்றத்திற்காக, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சிஃபிகேஷன், ரிவைவல், ரெஸ்டோரேஷனுக்காக தேவன் தம்முடைய தாசர்களை தேவன் பயன்படுத்தினார். இந்த கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் அன்பு தகப்பனார் சாது யேசுதாசன் அவர்களா இருக்கட்டும், அருமையான டிஜிஎஸ் தினகரன் அங்கிளா இருக்கட்டும், எமில் ஜபசிங் அண்ணனா இருக்கட்டும், பி சாமுவேல் அண்ணனா இருக்கட்டும், பேட்ரிக் ஜோஷுவா அண்ணனா இருக்கட்டும், இன்னும் பல பரிசுத்தவான்களை தேவன் அந்தந்த சீசன்ல எழுப்பி தேவன் தேசத்தை அசைக்க, திருச்சபைகளை உருவாக்க தேவன் தம்முடைய தாசர்களை தெரிந்து கொண்டார். இனி வருகிற காலம் அங்கங்க இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களையும் திருச்சபையின் பிள்ளைகளை கொண்டே கர்த்தர் அடுத்த கட்ட ஒரு பெரிய பரிமாணத்துக்குள்ள தேவன் தேசத்தின் எழுப்புதலை கொண்டு போக போகிறார். அதற்கு வேற யாரோ வந்து அல்ல, இருக்கிற இடத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை கொண்டே கர்த்தர் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குகிற காலத்துல தான் தேவன் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நல்லா கையை தட்டி வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா துதிப்பீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எங்கெங்கேயோ இருந்து தேவ மனிதர்களை கொண்டு வந்து அசைய பண்ணின ஒரு தேவன் இந்த கடைசி கால எழுப்புதலில் அங்கங்க கர்த்தர் தம்முடைய தாசர்களை, எங்களை கர்த்தர் பயன்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படி வாய தரங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அற்ப
அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதரிசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். திரும்ப சொல்லுகிறேன், 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். உங்க மொழியை பார்த்தாலே தெரியுது நீங்க எழுதலன்னு. திரும்பி சொன்னா அது போதுமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அடி. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அழைப்பு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அன்பு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன். 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. 12ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அதரிசனம். 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன். 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள். இந்த 12 வார்த்தையை தயவு செய்து நினைவில் வையுங்கள். அடிக்கடி உங்கள் ஜபங்களில் ஜபியுங்கள். அடிக்கடி ஜபத்தை மாற்றி நீங்க இதுல போராட உங்களை தாழ்மையாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு பெரிய எழுப்புதலின் அஸ்திவாரமே இந்த 12 வார்த்தை என்பதை நான் உணர்ந்தவனாய் நிற்கிறேன். முதல் 6 வார்த்தைக்கு 6 ஜப குறிப்பை சொல்லுகிறேன். அபிஷேகத்திற்கு என்ன ஜெபிக்கணும்? எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஒரே இடத்துல அவர்கள் ஒரே மனதோடு ஒரே தரிசனத்தோடு இசைந்ததுனால தான் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். பாஸ்டர் சொன்னது போல ஒரு பிரசங்கத்துல இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அபிஷேக சபையில வரணுமா? வாரும் தூய ஆவியானவரே என்று கேட்கிறத விட்டுட்டு நம்ம இணைந்தால் கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றி விடுவா. இன்னைக்கு பிசாசுக்கு பிடிக்காத ஒன்று நம்ம ஐக்கியப்படுகிறது. பிசாசு வெறுக்கிறது நாம் இணைகிறது. ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஒரே தரிசனத்தோடு ஒரே இருதயத்தோடு இணைகிறதை பிசாசு விரும்புகிறதே கிடையாது. ஆனா பிசாசின் ராஜ்யம் எங்குமே பிரிந்திருந்தது அல்ல. ஆனா அவன் நம்மளை பிரிக்க, குடும்பத்தை பிரிக்க, ஊழியங்களை பிரிக்க, தரிசனத்தை பிரிக்க, ஊழியக்காரர்களை பிரிக்க, திருச்சபைகளை பிரிக்க போராடி கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு ஊழியங்களை இணைக்கிறதும் ஊழியக்காரர்களை ஐக்கியப்படுத்துகிறதும் பெரும் போராட்டமா இருக்கிறது. இன்னைக்கு அந்த கட்டெல்லாம் இந்த இரவு கர்த்தர் உடைத்து நாம் ஜெபிக்க போகிறோம், ஒன்றுபட போகிறோம். ஆமென் சொல்லுங்க. நப்தலியும் செபுலோனும் யுத்தத்திற்கு துணிந்து முன்னணையில நின்றார்கள். மரணம் வந்தாலும் முன்னணையில நின்று ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா யுத்தத்தை நடப்பிக்க கடவன் என்று யோசுவா மரித்த பின்பு கர்த்தரே பேசினாலும் அங்கே யூதா புறப்படவில்லை. அதற்கு பதிலாக சிமியோனை தன்னுடைய ஸ்தானத்தில் அழைத்து நாம் இணைந்து யுத்தம் பண்ண போவோம் என்று கர்த்தரே சொல்லி இருந்தாலும் அவன் சிமியோனை அழைத்து கொண்டு யுத்தத்தில் போனான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தா. ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் படுத்திருந்தால் சூடு உண்டாகுமா? முப்பரி நூல் அறுபடாது. ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விட முடியும். ஒருவன் 1000, 2 பேர் 10,000. நம்ம மனுஷன் கணக்கு ஒருவன் 1000, 2 பேர் 2000 சொல்லுவோம். ஆண்டவருடைய கணக்கு 2 பேர் 10,000, 3 பேர் 1,00,000 பேரை துரத்துவீர்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு ஐக்கியப்பட, எவ்வளவு ஒருமனப்பட, எவ்வளவு இணைந்து நிற்க நம்மை ஒப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒப்பு கொடுக்கணும். அதுக்காக போராடணும். ஹியூமன் ஆல்வேஸ் எரர். எப்பவுமே மனிதன் தவறுகிற, தப்பு செய்து கொண்டே இருக்கிறவன், விழுந்து எழும்புகிறவன், பிழைகளை சரி செய்து கொண்டே இருக்கிறவன். நம்ம வாழ்க்கையில தவறே வராது என்று யாருமே சொல்ல முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும்
பரிசுத்தமாகிறவன் இன்னும். அப்போ பிழைகளை குறைகளை சரி செய்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருக்குள்ள சின்ன 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 குறைகள் இருக்கும். குறைய பார்க்காம அவங்களோட இணைந்து நின்றால்தான் தேசத்துல எழுப்புதல் வரும். உபதேசத்துல மாத்திரம் தவறு இருந்தா மாத்திரம்தான் இணையக்கூடாதே தவிர, மற்றபடி நம்ம இணைந்து நிற்கணுமே தவிர என்றைக்கும் பிரிந்து போகக்கூடாது. எந்த ராஜ்யம் பிரிந்திருக்கிறதோ அந்த ராஜ்யம் ஜெயம் பெறாது. எந்த ராஜ்யம் இணைந்து நிற்கிறதோ கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய ஜெயத்தை தருவா. சத்தமா. இரண்டாவது அற்புதம், ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனபடியா 40 வருஷம் அலங்கார வாசலண்டையில எவ்வளவே நடக்க முடியாதவனை கர்த்தர் துள்ளி குதித்து நடக்க பண்ணினா. ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருந்தாலும் 2 பேர் மாத்திரம்தான் அவர்களுடைய ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில ஜெபிக்க புறப்பட்டார்கள். அபிஷேகம் வந்து 3000 பேர் சபைக்குள்ள வந்த உடனே ஒரு சுய திருப்தி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விடுகிறது. எல்லாருடைய ஜீவியத்திலும் அப்படிதான். ஆசீர்வாதம் பெறுகிற வரைக்கும் போராடுவோம், பெற்றதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுகிற இருதயம் வரும். அதே போலதான் மேல் வீட்டறையில கூடினவர்களுக்கு ஜெப வேளையில மற்றவர்கள் ஜெபிக்க போகல. அந்த ஜெப வேளையை 2 பேர் மாத்திரம் விட்டு கொடுக்காமல் ஜெபித்தார்கள். இந்த காலகட்டத்தில் do not compromise anything else. எந்த காரியத்துக்கும் ஒத்து போகாம ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் சபையில எழும்பும் போதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புத அடையாளங்களை கர்த்தர் திருச்சபையில செய்வா. இயற்கைக்கு மேற்பட்ட வல்லமைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவா. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் கர்த்தர் சபையில தேசத்துல காண பண்ணுவா. 3000 அபிஷேகத்துக்குனா அற்புதம் 5000 பேரை சபையிலே கொண்டு வந்து நிறுத்தியது என்று 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம் ஒரு சபையில அடி விழுகிறது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் பேசின போது வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் காட். சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் காட். நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் தேவன் சென்சிட்டிவ். அப்படின்னா என்ன? ரொம்ப மென்மையான ஆண்டவர். ரொம்ப கடினமான ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப மென்மையான ஆண்டவர். அவரை குறித்து எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் துக்கப்படுத்தினாலும் அவர் நம்மை விட்டு விலகினது தெரியாது. சிம்சோன் முன்பு போலவே எழும்பி போவேன் என்று சொன்னவன், பச்சை கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தவன், ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து எறும்பினவன், 2 அந்த பெரிய நிலைக்காலை பெய்த்து மலைக்கு ஏறினவன், 300 நரிகளை ஒன்றோடு ஒன்று பிடித்து தீயை வாளிலை வைத்து பெலிஸ்தியரின் வெள்ளாமையை கெடுத்தவன், 30 பெலிஸ்தியர்களுடைய வஸ்திரத்தை உரிந்து கொடுத்தவன். அவனை போல அற்புதங்கள், அவளை போல வல்லமை வெளிப்பட்டதை யாருமே பார்க்க முடியாது. ஆனா அவன் வேதம் சொல்லுகிறது, காசாவுக்கு போனான், திம்னாத்துக்கு போனான், ஒரு வேசியை கண்டான், ஒரு பெண்ணை பார்த்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. எப்ப முன்பு போலவே எழும்பி போவேன் என்று போனா, அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போனா. கண் பிடுங்கப்பட்டவனாய், பெண்கள விலங்கு பூட்டப்பட்டவனாய், மயிறு கத்திரிக்கப்பட்டவனாய், அவன் மாவரைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடியும் பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்னாடியும் வேடிக்கை பொருளாய் கேலி கூத்தாய் மாறி போனார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்கணும். வெரி சீரியஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், பணத்தினால ஆவியை வாங்க நினைத்த சீமோனை கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு அவனை தண்டித்ததும், அனனியா சப்பிரா ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் பேசின போது கர்த்தர் அவர்களை அடித்ததும் சபையில பயமும் நடுக்கமும் உண்டானது. 12 13 வசனத்தை வாசித்தார். அவர்கள் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார்கள் என்பதாக. அப்படின்னா அப்போஸ்தலர்களை குறித்து, ஊழியர்களை குறித்து, சபையை குறித்து ஒரு பெரிய பயம் இன்னைக்கு தேசத்துக்குள்ள வர வேண்டும். அதுக்காகவே நம்ம ஜெபிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு சபை
இருந்திருக்கிறது, அந்த அளவுக்கு ஊழியக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள், அந்த அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். தேசம் நம்மளை பார்த்து, நம் திருச்சபையை பார்த்து பயப்படணும்னா ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நம்ம வாழ்க்கை தான் சபைக்குள்ள ஒரு பெரிய பயத்தையும் நடுக்கத்தையும் உண்டாக்கும். 6ஆம் அதிகாரம், அழைப்பை சரி செய்தார்கள். எங்களுக்கோ பந்தி விசாரிப்பது தகுதி அல்ல, நாங்களோ பிரசங்கிப்பதிலும் உபவாசிப்பதிலும் வேத வசனத்தை தியானிப்பதிலுமே அல்லாமல் வேற ஒரு காரியத்திலும் தரித்திருப்பது எங்களுக்கு தகுதி அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட பேரை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் மீது கைகளை வைத்தபோது அவர்கள் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் பந்தி விசாரிப்பை கவனித்தார்கள். அவர்கள் அழைப்பை சரி செய்தார்கள். சீஷர்களின் தொகை எருசலேமிலே பெருகிற்று என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படியானா நம்ம வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல fix your boundary place, உங்களுக்குரிய எல்லைகளை நீங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும். ஊழியக்காரன் எல்லையை நியமித்துக் கொள்ளணும். விசுவாசி எல்லையை நியமித்துக் கொள்ளணும். Don't cross your limit. உங்களுடைய தகுதி, உங்களுடைய எல்லையை நீங்கள் அதை மீறக்கூடாது, தாண்டக்கூடாது. ஊழியக்காரனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, விசுவாசிக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதை மீறி தாண்டாதபடி ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் மோசேயை மலைக்கு அழைத்து, மலைகள் எங்கும் எல்லைகளை குறித்துக்கொள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் நடமாடாதபடி, என்னுடைய மகிமையினாலே அது நிர்மூலமாகாதபடி, சங்காரமாகாதபடி fix your boundary place என்று ஆண்டவர் சொல்லி இருப்பாரானா, நமக்கு ஒரு எல்லை இருக்கணும். நம்ம பேசுறதுக்கு ஒரு லிமிட் தெரியணும், நம்ம வாழ்றதுக்கு ஒரு லிமிட் தெரியணும், ஒரு ஆள்கிட்ட பேசுற லிமிட் தெரியணும், ஒரு வீட்டுக்கு போகிற லிமிட் தெரியணும். அடிக்கடி அவர் வீடு சலித்து போகாதபடி, அயலான் சலித்து போகாதபடி அவனுடைய வீட்டு வாசப்படியில் உன் கால்களை வைக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு லிமிட் தெரியணும். ஃப்ரெண்டா இருந்தாலும், ரிலேட்டிவா இருந்தாலும், பாஸ்டா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும், there is a limit for everything. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தெரியணும். சத்தம் வராதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எல்லையை குறிக்கணும். அது இந்த கடைசி நாட்கள்ல நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. 7ஆம் அதிகாரம், அன்பு. ஸ்தேவானுடைய அன்பை பாருங்க. இயேசு சொன்ன வார்த்தையை மீண்டும் ஸ்தேவான் சொல்லுகிறான். பிதாவே, இவர்கள் என்னது செய்கிறார் என்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஸ்தேவான் முழு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு சத்துருக்களையும் சிநேகிக்கிறான், சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறான், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறான். ஆமென். நிந்திக்கிறவர்களுக்காக, துன்பப்படுத்துறவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறத நீங்க வேதவசனம் காட்டி கொடுக்கிறது. இயேசுவின் அன்பினால் ஒரு சபை நிரப்பப்படணும், ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிரப்பப்படணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், அயோக்கியமானதை செய்யாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவின் அன்பினால நிரப்பப்பட்டா நமக்குள்ள கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, விரோதம் இருக்காது, பகை இருக்காது, சண்டை இருக்காது, மூர்க்கம் இருக்காது. அல்லேலூயா. அன்பு இருந்தா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வரதட்சணை வாங்க மாட்டீங்க. ஹலோ, நாங்க எங்கெங்க வாங்குறோம், நாங்க எங்கெங்க நகை போட சொல்றோம். ஒன்லி கேஷ், லேக்ஸ், கேஷ் லேக்ஸ். நான் வாங்காம கல்யாணம் முடிச்சிருக்கேன், நான் கொடுக்காம கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா. வருக வந்துருமியா, வருக வந்துரும். கன்னியாகுமரிக்கு சீக்கிரம் வருது. ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுமா? எதை விதைப்பாயோ அதை அறுப்பா, எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவா, கல்வாரி சிலுவை அண்டிடுவா, கர்த்தரை நம்பியே தப்பிடுவா.
இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுதே. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகிறார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடவே, பூலோக மக்களும் கண்டிடவே. இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. ஓ, கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு. உங்க சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கே இடுக்கமான வாசலா இருக்கு. உங்க யார் எப்படி நான் உள்ள நுழைய அப்படின்னு போன் பண்ணி சகோதரர்கிட்ட கேட்டு, ஐயா வந்துரும் யா காரு, இந்த சந்துக்குள்ள கார் வந்துருமா? ஆமா. அவரு அப்படி ஒரு பெரிய டேன் எடுத்து அப்படி உள்ள ஸ்ட்ரெயிட்டாகி பல வண்டியை நிறுத்தி, அதுக்கப்புறம் நான் இடுக்கமான வாசல் வழியேன்னு உங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கே நான் நுழைஞ்சு வர்றதுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன ஒரு மாதிரி பாக்கிய நைட் சோறு உண்டுடே, அங்க உண்டா சோதரா? ஏசப்பா அன்பு உருக்கம்தான். பாடுற பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்பா அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன். எதா அர்ப்பணிச்சோன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஏசு அன்பு இருந்தா இல்லையா சொல்லுங்க, எதை வேணாலும் இழப்போம். ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பு சபைக்குள்ள வரணும். பிரைஸ் காட். அன்பு இருந்தா ஜாதி பார்க்குமா கிறிஸ்தவம்? பயோடேட்டால ஜாதி போடுமா கிறிஸ்தவம்? அது கேட்கல போடாதா, நீங்க போடாதுன்னு வாய் சொல்லுது. நெஞ்சுக்குள்ளெல்லாம் என்ன சொல்லுது? மனசுல என்ன சொல்லுது? நமக்கு ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரியே இருக்கீங்க பாருங்க. ஆமேன் ஆமேன். எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை, எல்லாம் சிலபஸ்ல உள்ளதான். எனக்கு வசனத்தை தவிர வேற ஒண்ணுமே எனக்கு பேச தெரியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசப்பா அன்பு இருந்தா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அர்ஜென்டினா இருக்குல்ல, அர்ஜென்டினா தெரியுமா? ஒரு மாதிரி சைஸா பாக்குறீங்களே. அர்ஜென்டினா அழகிய மண்டபம் மாதிரி இல்ல. அர்ஜென்டினா என்ன ஞாபகம் வரும்பா? மெஸ்ஸி. ஃபுட்பால். அர்ஜென்டினால நமக்கு ஃபுட்பால் ஞாபகம் வரும். அர்ஜென்டினால ஓல்மோஸ்ட்னு ஒரு சிறைச்சாலை இருக்கு, ஒரு ஜெயில் இருக்கு. அங்க 1300 கைதிகள் இருக்காங்க. அந்த 1300 கைதிகளும் மிக டெரர், பயங்கர கொலை குற்றங்கள், அப்படி பயங்கரமான தீவிரவாதிகளா இருந்தாங்க. 2-3 தளங்கள். அதுல மேல இருக்கிற தளத்துல இருக்கிற ஏறக்குறைய ஒரு 700 பேர் மோசமான A1 அக்யூஸ்ட்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த உள்ளவங்களும் அந்த திருட்டு வேலை அந்த மாதிரி உள்ளவங்க. ஒரு போதகருக்கு ஆண்டவர் பாரம் கொடுத்து ஓல்மோஸ்ட் சிறைச்சாலைக்கு போய் அவர் ஜெபித்து இங்க சூப்பரண்டண்டா இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முதல்ல 3 பேர் ரட்சிக்கப்பட்டு, அடுத்தது 6 பேர் கைதிகளை ரட்சிப்புகளை நடத்தி, அந்த 6 பேரை தனி செல்லில் வச்சு திருப்பி ஜெபம் பண்ணி, உபவாச ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் குறிப்பு கொடுத்து, மற்ற கைதிகள் பேரை கொடுத்து லிஸ்ட்டை கொடுத்து ஜெபிக்க சொல்லி 6 60 மாறியது.
60 பேரை தனியா பிரிச்சார். திருப்பி 60 பேருக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் எல்லாம் கொடுத்து 600 பேரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்த உதவி செய்தான். 600 பேரை பிரிச்சு 21 days ஃபாஸ்டிங். சிலர் இழப்பு, சில அடிகள், சில மரணங்கள் அதுக்கு இடையில நடந்தாலும் அவர் விடாதபடி போராடுனதுனால கடைசியில் 1300 கைதிகளையும் கர்த்தர் தொட்டு ரட்சித்து ஆல்மோஸ்ட் சிறைச்சாலைய ஒரு எழுப்புதலின் சிறைச்சாலையவே கர்த்தர் திருச்சபையாய் கர்த்தர் மாற்றி விட்டார். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு சிறைச்சாலையை கர்த்தர் மாட்டி அப்படியா அப்படின்னு கேட்கிறீங்களே, எல்லாம் வாங்கி கையை தட்டி உற்சாகமா வாவ் ஆண்டவரை மகிமைப்படுத்தல அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? நைட்டு பந்தி முடியும் போதுதான் ஏய் குழம்பு அப்படின்னு சவுண்ட் வரும் பாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த ஓல்மோஸ் சிறைச்சாலையில புதுசா ஒரு கைதி வாரான்னு வச்சுக்கோங்களேன். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த என்ட்ரன்ஸ்ல இங்கிட்டு ஒரு 10 பேரு, இந்த சைடு ஒரு 10 பேரு. உள்ள நுழையும் போது கொஞ்சம் பேர்லாம் நின்று பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படி பாட்டெல்லாம் பாடி அவங்கள வரவேற்கிறாங்க. புது கைதியை பாட்டு பாடி வரவேற்கிறாங்க. அவனுக்கு நம்ம ஜெயிலுக்கு வந்தோமா வேற எங்கேயும் வந்துட்டோமா தப்பு பண்ணிட்டுன்ற மாதிரி அவன் அவ்வளவு பிரமிக்கத்தக்கதாக அந்த கைதிகளுடைய ஆட்டிடியூடும் உள்ள வர்ற கைதிக்குரிய ஆட்டிடியூடும் இருந்ததுனால அவன் ஆச்சரியப்பட்டாங்க. அநேகர் உள்ள வரும்போதே சந்தோஷப்பட்டு மனமாற ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் நடந்தது. அல்லேலூயா. ஒரு ஜெயில புது ஆள் உள்ள வந்தாலே இப்படி நடக்கு. நம்ம சர்ச்சில் ஒரு புது விசுவாசி வந்தா எப்படி இருக்கும்? நம்ம பார்க்கிற பார்வையிலே பயவுள்ள அடுத்த வாரம் வராது. நீங்க மேல இருந்து இப்படி கீழே இப்படி ஒரு பார்வை பார்ப்பீங்க பாருங்க, அதுக்குள்ளே அந்த ஆளை நீங்க பாதி சுட்டரிச்சிருப்பீங்க. அந்த ஆளு தெரியாம உங்க சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கட்டும், உங்க அன்பு அப்பதான் தெரியும். இது என்ன ஏன் சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கு? நான் சியோனுக்கு போகிற வரைக்கும் இதே சேர்ல எல்லாம் உட்கார்றதுக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தேன். பல பேர் பல சபையில் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிய. அன்புன்னு இருந்தா எல்லாத்தையும் இழப்போம், நஷ்டப்படுவோம், குறைவுபடுவோம், அன்பு கூறுவோம், எதனாலும் ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா அன்பு இருந்தா 8ஆம் அதிகாரம் சொல்லுது. இந்த 6 காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சபை எங்கும் போய் அறிவித்தது, அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது என்பதாக. எங்கும் போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி, இயேசுவை எனக்கு பிடிக்கும்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி, உண்மையாவா உண்மையாவா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏசப்பான்னு சொல்றவங்க மாத்திரம் இன்னொரு முறை 2024 ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்தவங்க மாத்திரம் அல்லேலூயா. ரொம்ப பிடிக்கும்னு கையெல்லாம் உயர்த்தினீங்க, வீர வசனம் எல்லாம் பயங்கரமா பேசுனீங்களே. ஏசப்பாவை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு ஆத்மா கூட ஆதாயப்படுத்தாம நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? நீங்க கொடுக்கிற காணிக்கை, நீங்க கொடுக்கிற தசமபாகம் இந்த உலகத்திலே உங்களுக்கு பலனை அடைந்து தீர பண்ணும். உங்களுக்கு இந்த உலகத்திலே கர்த்தர் கொடுத்துருவார். 2 காரியம் தான் பரலோகத்தில் உங்களுக்கு கணக்கு. ஒன்னு ஆத்துமா, இன்னொன்னுக்கு நீங்க ஏழைக்கு இறங்கி கொடுக்குறீங்கன்னா அது பரலோகத்தில் அக்கௌண்டபிலிட்டி. வேற எதுவுமே பரலோகத்தில் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இங்க கொடுக்கிற காணிக்க, தசமபாகம், வாட் எவர், நீங்க எல்லாவற்றையும் உங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவன் அப்படி திருப்பி கொடுத்து அப்படியே தேவன் செஞ்சிருவார். ஆனா நீங்க செய்யற ஒவ்வொரு ஆத்தும ஆதாயம் தேவனுடைய ராஜ்யத்துல உங்களுக்கு கணக்கு கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம் எழும்புங்க எல்லாரும். வேகமா எழும்பணும், வேகமா எழும்பணும். நல்லா ஜெபிக்கணும். என்ன எப்படி ஜெபிக்கணும்? ஆமா, நல்ல வாயை திறக்கணும். நான் சொன்ன 6 வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும். சபை எங்க சபையில அது நடக்கணும்னு ஜெபம் பண்ணும். அதுக்கு முதல்ல கை கட்டக்கூடாது. ஜெபம்னு சொன்னா கை கட்டுற பழக்கமே வரக்கூடாது. பொல்லாத ஆவி அது. நீங்க கை கட்டிட்டீங்கனாலே உங்களை ஜெபம் பண்ண பிசாசு விடலன்னு அர்த்தம். 144ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, என் கைகளை, என் விரல்களை, ஆமா ஃபைட். நீங்க ஜெபம்னாலே கையை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும், என் விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிற. நம்ம விரல்ல கூட ஜபம் இருக்கு, கை அசைவு கூட ஜபம் இருக்கு, உங்க கண் அசைவு கூட ஜபமா இருக்கும்.
உங்க சரீர அசைவு கூட ஜெபமா மாறும். ஆமென். நீங்க உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்துட்டு பலவீனப்பட்டு ஏசப்பான்னு நினைச்சு உங்க சரீர ஆக்ஷன் கூட டர்ன் இன்டு இன்ஃபர்மேஷனா மாறும். அதுதான் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. உங்க புலம்புறது ஜெபமா மாறும், நீங்க அழுகிறது ஜெபமா மாறும், உங்க கதறல் ஜெபமா மாறணும். இப்ப நான் ஜெபத்தை நடத்த மாட்டேன், இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க. எங்க கிருபாசனத்துல அப்படின்னு ஒரு ஜெபம் வரணும், எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல அப்படின்னு ஒரு ஜெபம் வரணும், எங்க தமிழ்நாட்டு 38 மாவட்டத்துல அப்படின்னு ஒரு ஜெபம் வரணும், எங்க இந்தியாவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்திலும் அப்படி ஒரு ஜெபம் வரணும், இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் ஒரு அசைவு வரணும். அப்படி ஒரு ஜெபத்தை கர்த்தர் சமூகத்தில் இப்பொழுது போராட போறோம். 5 நிமிஷம் தான் ஜெபிக்கணும், பவர் பேக்டா ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், யாரையும் பார்க்காம ஜெபிக்கணும். நீங்களும் கர்த்தரும் இப்பொழுது போராட போறீங்க. கண்களை மூடுங்க, கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரத்தோட 6 வார்த்தையை மனசுல கொண்டு வாங்க. ஒரு அபிஷேகம், அது ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஐக்கியத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியர்களுடைய ஐக்கியம், சபையின் ஐக்கியம், திருச்சபையின் ஐக்கியம், தேசத்தினுடைய ஐக்கியம், குடும்பத்தினுடைய ஐக்கியம், ஊழியத்தினுடைய ஐக்கியம். ஜெபம் பண்ணுங்க. அவன் பிரிக்க போராடுவான். ஆமென். எப்பொழுது அவன் வேலையை பிரிக்க போராடுகிறவன், லோத்த போல பிரிவினையின் ஆவி, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே போவான். எல்லா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாறட்டும், எல்லா சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் விலகட்டும், எல்லா ஈகோ, எல்லா பெருமை, பொறாமை விலகட்டும். எங்களை இணைய விடாம செய்கிற எல்லா சத்துருவின் கிரியை இந்த ராத்திரி வேளை அழிக்கப்படுவதாக. சபையை பிரிக்கிற, ஊழியங்களை பிரிக்கிற, ஊழியக்காரர்களுக்குள்ள ஐக்கியப்பட விடாம போராடுகிற பொல்லாத ஆவியை எதிர்க்கிறோம். இவ்வளவு பேர் நிக்கிறோம், நம்ம இணைஞ்சு ஜெபிச்சா என்ன நடக்கும்? நீங்க அதை மனசுல வச்சு ஜெபிச்சு பாருங்களேன். இப்ப இவ்வளவு பேர் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி ஒரே இடத்துல இப்பொழுது போராடுகிற இந்த போராட்ட ஜெபம் நம்ம தேசத்துல ஒரு அசைவை. Come on. Hallelujah. எங்க தேசம் மறுரூபமாகட்டும், எங்க சபைகள் மறுரூபமாகட்டும், எங்க ஊழியர்களுக்குள்ள மறுரூப மாற்றம் உண்டாகட்டும். விட்டு கொடுத்து அன்பு கூர்ந்து இணைஞ்சு நிக்க கிருபைதாங்க. செய்யுங்க, செய்யுங்கப்பா. ஒரு வில்லியம் சைமூர் நாட்கள்ல நடந்த அற்புத அடையாளங்கள் போல எங்க திருச்சபையில நடப்பதாக. கைகள் வளருவதாக, கால்கள் வளருவதாக, கண்கள் பார்வை அடைவதாக, செவிட்டு காதுகள் திறப்பதாக, ஊமை பேசுவாராக, ஆண்டவரே முடவன் துள்ளி குதிப்பானாக. எல்லா அந்தகார வல்லமைகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அலறி அடித்து ஓடுவதாக. எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க, எங்க குடும்பங்கள் அற்புதம் செய்யுங்க, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க, எங்க திருச்சபையில் அற்புதம் செய்யுங்க. மூப்பர்கள் கை வைக்கும் போது பிணியாளிகள் சொஸ்தமாவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. My God. சபையில ஒரு அடி விழுந்த போதே பயம் வந்தது போல சபையை குறித்து, ஊழியர்களை குறித்து, ஆண்டவரே உபதேசங்களை குறித்த பயம் தேசத்துக்குள்ள வருவதாக. செபிங்க. பயத்தோட, நடுக்கத்தோட கர்த்தர் பக்கம் அதிக அதிகமாய் சேர்க்கப்படட்டும். ஆவியானவரை குறித்த பயம், வேதத்தை குறித்த பயம், சபையை குறித்த பயம், ஆராதனையை குறித்த பயம், கம்யூனியனை குறித்த பயம், வசனத்தை குறித்த பயம். ஆண்டவரே,
எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை மீறாதபடிக்கு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில நாங்கள் நின்று ஊழியம் செய்ய, எங்கள் எல்லையில நின்று நாங்கள் ஆராதிக்க, எங்கள் எல்லையில நின்று உமக்காக பலி செலுத்த கிருபை தருவீராக. உங்க லிமிட் உங்களுக்கு தெரியணும். அழைப்பை சரி செய்யுங்க. எனக்கு என்னத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் அதை வச்சு மீறக்கூடாது. Come on. ஏசப்பா உம்முடைய அன்பினால நிரப்புங்கன்னு சொல்லுங்க. கசப்பு, விரோதங்கள், வைராக்கியங்கள், பகைகள், சண்டைகள் எங்களை விட்டு விலகட்டும். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள இருந்தா நான் ஒரு ஆத்துமாவையாவது ஒரு மாசத்துக்கு ஆதாயப்படுத்துவேனே. இந்த மார்ச் மாதம் வந்துருச்சே, இன்னும் நான் ஒரு ஆத்துமாவை கூட நான் ஆதாயப்படுத்தலைன்னா என்ன போல பரிதவிக்கப்பட்டவன் ஒருவன் இருக்க முடியாது. கேளுங்க, எனக்கு ஒரு ஆத்துமா தாங்க. 2 கைகளை உயர்த்தி கேளுங்களேன், எங்களுக்கு ஆத்துமா தாங்க. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி பாடுங்க. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய அசைவை நம் திருச்சபைகளில், நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், இந்தியாவில் தேவன் கிரியை செய்ய போகிறதற்காக கையை தட்டி ஆர்ப்பரித்து நன்றி சொல்லுவோமா? Thank you Lord. ஆம் என்றும் ஆமென் என்று நீர் பதில் தருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. உட்கார்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடு வேகமாய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். லேவியராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் எகிப்துக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார்.
ஆண்டவர் அவரோடு இடைப்பட்டு அவரை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினார். ஈசாக்குக்கு தரிசனமானார். ஈசாக்குக்கு தரிசனமாகும் போது நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்று வெளிப்பட்டார். ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு வெளிப்படும் போது நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்று வெளிப்பட்டார். யாக்கோபின் சந்ததிக்கு தேவன் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு வெளிப்படும் போது உங்கள் முற்பிதாக்களாயிருக்கிற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாகிய நான் என்று சொல்லி அங்கே மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்பட்டார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று அனுப்பிவிடும்படி அவர் தம்மை வெளிப்படுத்தினதை நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேக்கு மலையிலே தோன்றின தேவன் முக சாயலை அல்ல பின்புறத்தை பார்க்கும்போது நான் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ளவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்று தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அங்கே 35ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்களானா அங்கே யாக்கோபு அங்கே ஒரு இடத்துல பலி செலுத்துகிறான். ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தி ஏல் எல்லோகேல் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறான். தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று அவருக்கு ஒரு பெயர் இட்டு அங்கே பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. எலியா அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது சுழல் காற்றினாலே அங்கே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலியாவையும் எலிசாவையும் இக்கரைப்படுத்தின போது எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை எலிசா பிடித்து யோர்தானை அடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று யோர்தானை அடித்தான். யோர்தான் 2ஆய் பிரிந்தது. அவன் சொன்னான் எலியாவின் தேவன் என்பதாக. எலிசாவின் தேவன் என்று ஒருவன் சொல்லுகிறான். இன்றைக்கு வேதத்தில் பல நாமங்கள் அவர்கள் தேவன் அவர்களை நடத்தின விதத்தை வைத்து அவர்கள் தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்ட விதத்தை வைத்து தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்த விதத்தை வைத்து தேவ மனிதர்களோ தீர்க்கதரிசிகளோ ஜனங்களோ அவருக்கு ஒரு பெயரை நாமத்தை சொல்லி மகிழ்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆமென். அவரே வெளிப்படுத்தினதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியும் தேவ மனிதனும் ஆண்டவருக்கு பெயரை சொன்னதும் வேதத்தில் இருக்கிறது. யோபுவை நீங்க வாசித்து பார்த்தா அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு. யோபு 13:15 உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். என்னை புடமிட்டு பொன்னாய் விளங்க பண்ணுகிற தேவன் என்று அவரை குறித்து சொல்லுகிறத நீங்க வேதத்தில் பார்க்க முடியும். அங்கே வேதத்தில் வாசித்தால் அவங்க 35ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யோபு 5:9 அவர் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றும் அங்கே 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் அதே வார்த்தை திரும்ப வருகிறதையும் நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமா பேரை சுட்டினதும் தேவன் வெளிப்பட்டதும் வேதத்தில் அநேகம். இங்க லேவியராம் 26:13 வாசிச்சா ஒரு வார்த்தை இருக்கு. நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். சாரி, ரொம்ப சாரி உங்கள்கிட்ட சொன்னதுக்கெல்லாம் உண்மையில ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து எனக்கு அப்படி உள்ளெல்லாம் துள்ளுது இந்த வார்த்தையை கேட்கும் போது. என்ன கர்த்தர் யோசிச்சு பாருங்க. என்ன அப்படியே எடு லூக்கா 21 ஐ திங்க் 24 or 28 நினைக்கிறேன். லூக் சாப்டர் 21 24 or 28. ஆமாம், உங்கள் சரீர மீட்பு நடக்கிற நாட்களில் நீங்க எப்படி நிமிர்ந்து எப்படி போட்டிருக்குப்பா 28 தானப்பா 21 28 எல்லாம் மைக்கு வாசில. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராம் நோ நோ நோ
அந்த பிள்ளைதான மைக் வச்சிருக்கு, இல்லன்னா முன்னாடி வாங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து. எப்படி பார்க்கணுமா? நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். தலைகளை உயர்த்துங்கள். ஐயோ அத்தாடி, ஏதோ இருக்கியல, ஏதோ இஞ்ச குடிச்சிட்டு வந்துட்டீங்களா தெரியல. நல்லா கையை தட்டி உற்சாகமா. வாசல்களே தலைகளை உயருங்கள், அனாதி கதவுகளே மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? தலையை உயர்த்தணுமா? வீடு கட்டும் போது பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் இந்த வசனத்தை வாசித்துருவோம். அவன் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு நல்லா இருக்குல்ல, இப்படி ஒரு ஆண்டவர் உண்டா? தோத்திரம். நான் உன்னை தூக்கி விடுறேன், அவன் நான் உன்னை விடுதலை ஆக்குறேன்னு சொல்றது இருக்கு பைபிள்ல. நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னா நம்மளை தலைகுனியவே விட மாட்டார்னு அர்த்தம். நம்மளை வெக்கப்பட விட மாட்டார்னு அர்த்தம். நம்மளை அவமானப்பட விட மாட்டார்னு அர்த்தம். கூனி குறுக விட மாட்டார்னு அர்த்தம். உன்னை தலை நிமிர பண்ணுகிற தேவன் இந்த ராத்திரி 4ஆம் நாள் இந்த கிருபாசனம் கன்வென்ஷன்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறா, நீ தலை குனிந்த இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல, கூனி குறுகின இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 20:8 சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவங்கெல்லாம் மேன்மை பாராட்டினவன் உலகத்தை குறித்து, படிப்பை குறித்து, பணத்தை குறித்து, சரீர பலனை குறித்து, ஆட்களை குறித்து, பதவியை குறித்து, அதிகாரத்தை குறித்து தலையை நிமிர்ந்தவெல்லாம் விழுந்து போனா. ஆனா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ நிமிர்ந்து நடந்து நிற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெய கம்பீரத்தின் தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தரோ எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர், என் கொம்பை உயர்த்துகிற ஆண்டவர், எங்கள் தலையை நிமிர செய்கிற தேவன். ஒரு நாளும் குனிய விட மாட்டார், ஒரு நாள் வெக்கப்பட விடவே மாட்டார். ஒரு நாளும் வெக்கப்படுறது போல இருக்கலாம், வெக்கப்பட விடவே மாட்டார். அவமானப்படுறது போல இருக்கலாம், விடவே மாட்டா. எங்க நீங்க அப்படி சூழ்நிலை அனுபவித்தாலும் சரி, இந்த இரவு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சிலரோட அதே இடத்துல உங்க தலை நிமிரும், உங்கள் கொம்பு உயரும். யோசேப்பே, உன்னை எகிப்தில விட்டு போட்டானா? போத்திபார்ட்ட அடிமையா போனியா? சிறைச்சாலையில இருந்தையா? போத்திபாரின் மனைவி உன்னை வஞ்சித்தாளா? தவறா குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போனியா? சிறைச்சாலையின் தலைவன் கரத்துல இருந்தியா? ஒரு நாள் வருகிறது, பார்வோனுக்கு முன்பாக உன் தலை நிமிர போகிறது. அப்ப எங்க அவமானப்பட்டியோ, எங்க தவறா குற்றம் சாட்டப்பட்டியோ, எங்க கூனி குறுகினியோ, எங்க மறக்கப்பட்டியோ, அதே இடத்துல சாபனாத் பனேயோ. வார்த்தையினால என்று கையையாவது காலையாவது அசைக்க கூடாதபடி தேவன் செய்கிறவன். இல்லையா சொல்லுங்க. உங்க தலை உயரும், உங்க கொம்பு உயரும், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அழாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பாவை நம்பி நில்லுங்க. உங்க தலையை உயர்த்துவார், உங்க தலையை கத்த நிமிர பண்ணுவா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ எகிப்திலிருந்து விடுதலையாகி எகிப்து நுகத்தை முறித்து உன் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிற. ஆண்டவர் சில காரியத்தை செய்கிறார். ஒரு நுகத்தை முறிச்ச பிறகுதான் உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுகிறார்.
நுகம். நுகம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க, 28, 29 வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், என் நுகம் மெதுவாயும். அப்பா, அப்ப ஆண்டவர் ஒரு நுகம் வச்சிருக்கிறார். ஏசப்பா ஒரு நுகம் வச்சிருக்கிறார். அவர் கொடுக்கிற நுகம் மிக லகுவா இருக்குமா. நீங்க மாடுகள் மேல இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நுகத்தை பார்த்திருப்பீங்கல்ல. 2 மாடு பூட்டி நுகத்தை தூக்கி மேல வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதை இழுத்துட்டு போக சுமை, பாடுதான், உபத்திரவம் தான். அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றார், நான் கொடுக்கிற நுகம், நான் அனுமதிக்கிற பாடுகள், நான் அனுமதிக்கிற சுமைகள் லகுவா இருக்கும். அப்ப இயேசப்பா நமக்கு சில பாதை அனுமதிக்கிறார்னா அது நன்மைக்கே. ஆமாம், அது நம்ம தலைய குனிய விடாது, வெக்கப்பட விடாது, அவமானப்பட விடாது. சில நுகங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நானே மேன்மை பாராட்டாதபடி என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானுடைய தூதமா இருக்கிறது. நான் ஆண்டவர்ட்ட 3 முறை வேண்டிக் கொண்ட, என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமா விளங்கும். கொஞ்சம் அனுமதிக்கிறாரு, ஆனா அது சந்தோஷம், கிருபையினால் என்ன தாங்குறாருன்னு சொல்றாரு. இது கர்த்தரே கொண்டு போற பாதை, தேவன் அனுமதிக்கிற பாதை அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நம்மளை கொண்டு போற சில ரூட் இருக்கு, பாத் இருக்கு பாருங்க. எனக்கு தாவீதை நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். 17 வயதுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, ஆமென், பெத்லகேம்ல 7 வருஷம் சாமுவேலுக்கு முன்னாடி வச்சிருந்தார். அடுத்த 7 வருஷம் அதுலாம்ல வச்சிருந்தார். அடுத்த 7 வருஷம் ஆண்டவர் அவனை சீயோன்ல, கர்த்தர் எப்ரோன்ல வச்சிருந்தார். அடுத்த 33 வருஷம் சீயோன்ல கொண்டு வச்சார். ஒரு ப்ராசஸிங் பீரியட் பாருங்க. சாமுவேலுக்கு முன்னாடி நிறுத்துறார், சகோதரர்களுக்கு முன்னாடி நிறுத்துறார், சவுலுக்கு முன்னாடி நிறுத்துறார், சத்துருக்களுக்கு முன்னாடி நிறுத்துறார். 4 பார்த்து ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு ஆளுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போற. இது தேவன் நியமித்த பாதை. இந்த ரூட்டை விளக்கி தாவீது எங்கேயும் போய் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. 7 இயர்ஸ் நீ பெத்லகேம்ல இருந்துதான் ஆகணும். 7 இயர்ஸ் நீ அதுலாம்ல இருந்துதான் ஆகணும். 7 இயர்ஸ் நீ எப்ரோனுக்கு போய் தான் ஆகணும். 33 வருஷம் சியோன், கடைசி ஃபைனல் டெஸ்டினேஷன். சியோனில் வாசம் பண்ண விரும்பினான். ஆமா, அப்ப போகும்போதும் அவனுக்கு குருடர்களும் சப்பானிகளும் சியோனுக்குள்ள போக விடாம தடை பண்ணினார்கள் தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அதை முறியடித்தான் யோவாப், சாலகத்தில் விழுந்துன்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கிறார். அப்ப நான் யோசித்து பார்க்க, there is a path, வழி இருக்கு. இந்த பாடு, இந்த நுகம் ஏசப்பா நமக்கு வச்சிருப்பார். எனக்கு மட்டும் ஏன் கேட்க கூடாது? உங்க தலையை கொத்த நிமிர பண்ணுவா, உங்க கொம்பு சத்துருக்களுக்கு முன்பாக உயரும். ஒரு நாள் தலை குனிய விட மாட்டார் ஏசப்பா, வெக்கப்பட விட மாட்டார். நீ வெக்கப்படுறது மாதிரி இருக்கும், வெக்கப்பட விட மாட்டார். நம்ம வெக்கப்படுறத பார்த்து சிரிக்கிற ஆண்டவர் அடிங்களும் நானும் ஆராதிக்கிறேன். நீங்க வெக்கப்பட்டா அதே இடத்துல உங்க தலை உயர்த்திடுவார். நம்ம கூட சிலரை மறந்துடுவோம். ஏசப்பா சரியான ஆண்டவர். சில நேரம் நம்மளே மறந்தாலும் அவர் நினைவுல வச்சு நம்ம தலையை உயர்த்திடுவார். தைரியமா இருங்க, என்ன கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நுகம். சில நேரம் நம்மளே சில நேரம் நுகங்களை ஏற்றுக்கொள்கிறோம், பாடுகளை. சில நேரம் யாக்கோபு சொல்லுகிறான், அவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது. சில நேரம் வாலண்டியரா சொந்த காசுல சூனியம் வைக்கிறது சில பேர். ஆமா, சாப்பாட்டுல லிமிட்டே இருக்கிறது கிடையாது, அன்லிமிட்டெட் போயிருது. அதுக்கப்புறம் சுகருங்கிறது, பிரஷருங்கிறது, ஒரு எக்ஸசைஸும் கிடையாது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த இது வருது அது வருதுன்னு சொல்றது. இது தானா சேர்த்துக்கிற பாடு. நைட்டு சரியா தூங்குறது இல்லை, நைட்டு முழிச்சு செல்போனை வச்சு நோண்டிட்டு தூங்காம கடந்து அப்புறம் வயிற்ற வலி, தலைவலிங்கிறது, டைஜஷன் ஆக மாட்டுக்குங்கிறது. இந்த பாடுகள்லாம் ஏன் வந்தது? அவங்க ஏற்றுக்கொண்ட காரியம். சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். உன் முன்பு போஜனம் வச்சா தொண்டையில கத்தியும் சேர்த்து வை. ராஜாவின் போஜனத்தில் பிரியப்படாதே, அது கள்ள போஜனமாமே. நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையில முதல்ல கத்திய வை ராஜா.
ஃபாதர் பெர்க்மன்ஸ் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உனக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டு 3ஆவது சாப்பிடணும் போல ஆசை இருந்துச்சுன்னா அதை முற்றுன்றாரு. அவர் அப்படி சொல்லுவார். அந்த 3ஆவது தான் உனக்கு ஃபாஸ்டிங் அப்படிம்பார். நீ 3ஆவது சாப்பிட்ட நைட்டு பொழுது நெஞ்சு கரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிம்பாரு. சில நேரம் சாப்பிடாத சாப்பிட்டுட்டு நெஞ்சை கரிச்சி சோடாவை தேட, சவனப்பை தேட, ஸ்ப்ரைட்டை தேட, சில ஆட்கள்லாம் நைட்டு உட்காந்துட்டு ஈனோவை குடிக்க, சுடு தண்ணியை குடிக்க, எலும்பி அங்கிட்டு இங்கிட்டும் நடக்க. இது ஏன்? சாப்பிடும் போதே ஒரு 7 மணி 7:30 8 மணிக்கு ஒழுங்காக சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டு இருக்கிறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை உள்ளே போட்டு அப்படின்னு எதுக்கு இது நம்மளே என்ன செஞ்சுக்கிறது? ஏற்றுக்கொள்றோம். நுகம் பாடு, இந்த நுகம் நம்மளே இந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளே போய் சிக்குகிறது. லேவியராம் 26:13 சொல்லுகிறது எகிப்தின் நுகம், எரேமியா 10ஆம் அதிகாரத்தில் பாபிலோனின் நுகம், ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் அசீரியரின் நுகம், பாதகத்தின் நுகம், பாபிலோனின் நுகம், மீதியானியரின் நுகம், பெலிஸ்தியரின் நுகம், பல நுகங்கள் வேதத்தில் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு நுகம். ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இந்த ராத்திரி நம்ம பார்த்து பேசுற வார்த்தை, இந்த நுகம் முறிக்கப்படாமல் உன் தலை நிமிராது. அல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு பதான் அராமில் இருந்து புறப்பட்டு போனான். எங்க போனா? பதான் அராமில் இருந்து அவங்க அம்மா அனுப்பி விடுறா மாமா ஏரியாவுக்கு. வெறும் கோலும் தடியோடு புறப்பட்டு போறான். பதான் அரான் என்று சொன்னாலே பாடுகள், நுகம், உபத்திரவம், போராட்டம் அர்த்தம். கோலும் தடியோடு புறப்பட்டு போனான். ஆனா 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 2 பரிவாரங்களோடு அவனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினா. யோசிச்சு பாருங்க, கையில ஒண்ணுமே கிடையாது, பாக்கெட்ல இருக்கிற கொஞ்சோண்டு என்ன, அதை ஒரு கல்லை நிறுத்தி அதில் அபிஷேகம் பண்ணி, நான் நிறுத்தின கல் உமக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டு போனான். வெறும் கையோட போனா. கர்த்தர் 2 பரிவாரங்களாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினா. ஆபிரகாம் கூப்பிட்டார்ல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தேசத்தை இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து புறப்பட்டு வந்தான். வெறுமனையாவா வந்தான்? கிடையவே கிடையாது. அங்க ஏற்கனவே சேர்த்து வச்ச எல்லா சொத்து ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு தான் பாசு கிளம்புச்சு. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தான் போனான். ஈசாக்கு வெறுங்கையாடையா போனா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம், தாத்தா கொண்டு வந்த ஏற்கனவே ஆசீர்வாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் அவன் புறப்பட்டு வந்தான். யாக்கோபு பாருங்க, தாத்தா ஆசீர்வாதம் இல்ல, ஆபிரகாம் ஆசீர்வாதம் இல்ல, ஈசாக்கின் ஆசீர்வாதம் இல்ல, வெறும் கையோட போனா. இவர்களாவது கையில் ஆசீர்வாதம் வைத்துக் கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனா யாக்கோபுக்கு வெறும் கையும் கோலும் தான் இருந்தது. அவனை கர்த்தர் இந்த உபத்திரவத்தின் பாதையில, பாடுகளின் பாதையில, நுகத்தின் பாதையில, சிறுமையின் பாதையில கர்த்தர் அனுமதித்து கர்த்தர் அவன் தலையை உயர்த்தினது போல இந்த இரவு சொல்லுகிறேன், வெறும் கையோட தான் வந்தேன், வெறும் கையோட தான் வாழ்றேன், ஆண்டவரே உம்மை நம்பிதான் நிக்கிறேன்னு சொல்லுகிற ஒரு சிலர் இந்த இடத்துல இருப்பீர்கள். ஆனா உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் தலை உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உன் சகோதரர்களுக்கு முன்பாக உன் கொம்பு உயரும். எனக்கு இந்த ராகாப் என்னும் வேசிய நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த அம்மா யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் யோர்தானில் குதித்து 2 பேர் போய் வேவு பார்த்துட்டு, எரிகோவெல்லாம் வேவு பார்த்துட்டு திருப்பி வரும்போது அங்கே சொல்லுகிறார்கள், வேவு பார்த்ததுனால ராகாப் வேசி ஒளிச்சு வச்சுக்கிறா. அங்கே இருக்கிற ராஜாவுக்கு அறிந்து ஆட்களை அனுப்பிவிட்டு எல்லாவற்றையும் தேடி பார்த்த போது யாரும் இல்லை. யாரும் வந்தாங்களா? வந்தது உண்மை, ஆனால் போயிட்டாங்கன்னு சொல்லி அவளை தப்புவித்த போது அவள் சொல்லுகிறாள், நான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொள்ளுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை நான் தொழுது கொள்ள பலி செலுத்த விரும்புகிறேன், உங்க கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறேன், நீங்க வரும்போது என்னையும் என் தகப்பன் வீட்டை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, ஆமாம் உன் சன்னல்ல நீ சிவப்பு நூலை கட்டி தொங்க விடு, நான் உன்னை உன் தகப்பன் விட்டு தப்புவிப்போம் என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன், ராகாப் வேசி எரிகோவின் மதில் மேல இருந்ததுன்னு இருக்கு. மதில் மேல இருந்தது வேசியின் வீடு. அவளுக்கும் பாடுதான், அவளுக்கும் நுகம்தான். ராஜா நினைச்சாரு மதில் வச்சிருக்கிறதுக்கு காரணம், வெளியே இருந்த சத்துரு வந்தா சத்துரு முதல்ல தாக்குறது மதில் மேல் இருக்கிறவர்களை.
அவர்கள் தான் அழிப்பார்கள். அப்படின்னா முதல்ல சாகட்டும் சொல்லி ஒப்பு கொடுக்கப்பட்டவங்களே மதில் மேல வைக்கப்பட்டவர்கள். அதுல ஒருத்தி ராகாப், நுகத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான் ராகாப். அப்படிப்பட்ட ராகாப் மரித்து போவால், சத்ரு கையில மாண்டு விடுவாள் என்று வைக்கப்பட்ட ராகாப். ஆனா வேதம் சொல்லுகிறது, எரிகோவின் ராஜா சாகிறத ராகாப் பேசி பார்க்கும்படி கர்த்தர் அவள் தலையை உயர்த்தினார். உங்களை அழிக்க பிசாசு போராடலாம், ஆனா உங்களை கர்த்தர் தப்புவித்து சத்துருவின் தலையை நசுக்கி உங்க தலையை கர்த்தர் உயர பண்ணுகிறவர். அல்லேலூயா, ஆமென். தாவீது 8ஆம் குமாரன் போட்டிருக்கு. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். 7ஆம் குமாரனாகிய தாவீது அப்படின்னு வேதத்தில் இருக்குல்ல. 7ஆம் குமாரனாகிய தாவீது 8ஆம் குமாரன் 7ஆம் குமாரனா மாறி போனான். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. 3 சகோதரர்கள், ஆமா, தடை செய்கிறவர்கள். அடுத்த 3 சகோதரர்கள் தன்னலமுடையவர்கள். அடுத்த ஒரு சகோதரன் தள்ளப்பட்டவன். ஒரு சகோதரன் இவன் தான் தகப்பன் சித்தத்தை செய்கிறவன் தாவீது. இந்த தகப்பன் சித்தத்தை செய்கிற தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்க கரடி வந்தது, சிங்கம் வந்தது. கரடியின் கைக்கும் சிங்கங்களின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார். ஏன்னா ஈசாய் தாவீது செத்து போகட்டும் என்பதற்காகத்தான் அங்க ஆடுகளை காட்டில மேய்க்கிறதுக்கு விட்டு வச்சிருந்தான். 8ஆம் குமாரனை 7 பேர் தடிமாடு இருக்கானே, 3 பேர் யுத்தத்துல, அடுத்த 3 பேர் வீட்டுல, அடுத்த ஒருவன் தள்ளப்பட்டவன் என்று பெயர் பெற்றவன். அவன் பேரை வேதத்துல இல்லையே. இப்பேற்பட்டவர்கள்லாம் இருக்கும் போது இந்த தாவீதை மாற்றம் ஆடுகளை மேய்க்கிறதற்கு வனாந்தரத்தில் அனுப்புறதுக்கு காரணம், தகப்பனே தன் பிள்ளை செத்து போகட்டும் என்பதற்கு தான். நுகத்துக்கு அவனை உட்படுத்தப்பட்டிருந்தவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல, அவனை இஸ்ரவேலில் ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி அவன் கொம்பை உயர பண்ணினார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை கதையை காலி பண்ணணும்னு பிசாசு போராடலாம். ஆண்டவர் உங்களை காலி பண்ற பிசாசின் வல்லமைகளை காலி பண்ணி கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவான். நல்லா கையை தட்டி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், பாடுங்களேன். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து. படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு மகிமையின். ஓ, கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சொல்லுங்களேன். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. பாடுங்களேன். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா இயேசு. இயேசு மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். பிரைஸ் காட். எகிப்து உன் நகத்தை முறிப்பேன். எகிப்தின் அடிமை உன்னை முறிச்சுதான் உன் தலையை நிமிர பண்ணுவேன். ஹல்லேலூயா. 430 வருஷம் என்ன சிறையிருப்பு, என்ன நுகம், என்ன பாடு. யாத்திரா 1:14
யாத்திராகமம் 2:14 கடைசி 22 வசனம், யாத்திராகமம் 3:7-9 வசனம் வாசித்து பாருங்க. எவ்வளோ வேதனை, எவ்வளோ பாடு, உபத்திரவத்துக்கு மேலே உபத்திரவம், பெருமூச்சுக்கு மேலே பெருமூச்சு, ஜபத்துக்கு மேலே ஜபம், கூனி குறுகி எப்போ யோசிச்சு பார்த்துங்களா? ஒரு தலைமுறை என்பது 40 வருஷம். ஒரு டிக்கெட் அப்படின்னா 40 இயர்ஸ்னு அர்த்தம். 430 வருஷம் தான். யோசிச்சு பாருங்க, 10 டிக்கெட்டு. யோசிச்சு பாருங்க, 400 வருஷம், 10 தலைமுறை, அதுலேயும் 30 வருஷம் எக்ஸ்ட்ரா. ஆதியாகமம் 15 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் தான் இருப்பாங்க. இப்போ மோசே பண்ண சேட்டை எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம பண்ற சேட்டை யாருக்கோ விடுதலை லேட் ஆகும். நம்ம பண்ற அடமெண்ட் யாரையோ விடுவிக்க விடாதபடி தடை பண்ணும், யாரையோ தலை நிமிர விடாதபடி போராடும். நம்ம நினைப்போம் நான் தானே. இல்ல, உங்களால ஒரு கூட்டமே 30 வருஷம் மீண்டும் ஒரு அடிமைத்தனம் நுகத்தை சுமக்குதே. மோசே, you are that person. ஒன்னால எக்ஸ்ட்ரா 400 வருஷம் சொன்னார்னா 401 வருஷம் கூட எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி இருப்பார் நம்ம அப்பா. சொல்லுங்க, ஏதாவது சொல் தவற தேவனா? கரெக்டா இருப்பார். ஏன்டா 30 இயர்ஸ் போச்சு? மோசே, நீ பண்ண சில சாட்டை நீங்க கற்றுக்கொள்கிறதும், நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறதும், நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதும் தாமதமானால் உங்கள் விடுதலையும் தாமதமாகும், உங்கள் தலை நிமிர்கிறதும் தாமதமாகும், உங்கள் கம்பீரமும் தாமதமாகும், உங்கள் மேன்மையும் தாமதமாகும். Humble before God. Surrender first. You have to first yourself. முதல்ல உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க எவ்வளவு சீக்கிரமா துணிந்து தீவிரமா வருகிறீர்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். எகிப்துனாலே அடிமை தானே. இன்று கண்ட எகிப்தை இனி நீ காணவே மாட்ட. எகிப்தின் அடிமை இனி உன்னை தொடரக்கூடாது. எகிப்த நான் நுகத்தை முறிப்பேங்கிறார். ஒன்றுக்கு நான் அடிமைப்பட என்று பவுல் சொல்றாருல கொரிந்தியருக்கு எழுதும்போது, நான் ஒண்ணுக்கு அடிமைப்பட மாட்டேன். எதுக்குமே சிறையிருப்புக்குள்ள அடிமைப்படக்கூடாது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் ஜனங்களோ தீவிரமாய் சிறையிருப்புக்கு போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். தீவிரமா போய் சிறையிருப்புல போய் சிக்கிக் கொள்றாங்களாம். விடுதலைக்கு போராடுனா இவங்க தீவிரமா சிறையிருப்புல போய் சிக்கிக் கொள்ளுகிறாங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் பாவத்துக்குள்ள போய் சிக்கிக் கொள்றாங்க, அடிமைக்குள்ள சிக்கிக் கொள்றாங்க. ஒண்ணுக்கு அடிமைப்படக்கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனா ஒன்றுக்கு நான் அடிமைப்பட. ஒண்ணுக்கு நான் அடிமைப்படக்கூடாது. எதுவும் என்ன அடிமைப்படுத்த கூடாது. இன்னைக்கு அந்த நுகம் முறிஞ்சாதான் என் தலை நிமிரும், என் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. அடிமை, கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு போஜனம் ஒரு அடிமைத்தனம், கடன் ஒரு அடிமைத்தனம், எகிப்து உலகம் ஒரு அடிமைத்தனம். இதெல்லாம் சிறையிருப்பு, இதெல்லாம் உடையணும். அப்ப இந்த எகிப்தின் நுகம் முறிஞ்சா என் கர்த்தர் என்ன தலை நிமிர பண்ணுவாரே, இன்னைக்கு என் கொம்பு உயருமே. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் என்னை நுகத்தை முறிப்பா? என் நுகம் எப்படி முறியும்? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ஓசியா chapter 11 verse 4. அன்பின் கயிறுகளினாலே நான் அவர்களை இழுத்து அவர்கள் கழுத்துகள் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்தேன். அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து. எப்ப ஆண்டவரே என் நுகம் முறியும்? வேதம் சொல்லுது, அவர் என் பக்கம் சாஞ்சிட்டார்னா என் நுகம் முறிஞ்சிரும். என் நுகம் முறிஞ்சிட்டுன்னா நான் தலை நிமிர்ந்து நடந்துருவேனே. அவர் அன்பின் கயிறுகளினால் என்னை இழுத்து என் பட்சமாய் சாய்ந்தாரா, என் நுகத்தை முறித்து போட உணவு ஊட்டுகிற போல இருந்தாரா. ஏசப்பா என் பக்கம் சாயட்டும். சங்கீதக்காரன் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு எப்படி காத்திருந்தேனா, பொறுமையோடு காத்திருந்தேன். அவர், ஆஹா என்ன அருமையான வார்த்தை இல்ல, அவர் என்னிடமா சாஞ்சிட்டாரியா.
காத்திருக்கிறது ஒரு ஸ்டைலு, ஆனா பொறுமையோடு பஞ்சாயத்தே அங்கதான் இருக்கு. எது எங்க இருக்கு? பொறுமையோடு காத்திருக்கிறது தான் பிரச்சனையே. இப்ப எல்லாருக்கும் காத்திருக்கிறது பிரச்சனை இல்லை, பொறுமையோடு காத்திருக்கிறது தான் பிரச்சனை. ஏசாயா 30:18 வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்காக காத்திருப்பேன், நான் மனதுருகும்படி இறங்குவேன், எழுந்திருப்பேன், நீதி செய்வேன். கடைசி வார்த்தைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இல்ல காத்திருக்கிறது எவ்வளவு டிஃபிகல்ட் தெரியுமா? ஈஸியா சொல்லிடுவோம், ஆனா அதான் இருக்கிறதுலே கஷ்டம். டஃபஸ்ட் ஏரியாங்கிறது காத்திருக்கிறது. ஆனா நம்ம பாருங்களேன், ஹாஸ்பிட்டல்ல காத்திருப்போம், ட்ரெயினுக்கு காத்திருப்போம், பஸ்ஸுக்கு காத்திருப்போம், வேலைக்கு காத்திருப்போம், ஃப்ளைட்டுக்கு காத்திருப்போம். சர்ச்சில் இப்ப நான் 9:30 முடிக்கட்டும், நீங்க முகத்தை பாப்பீல, சில இதெல்லாம் சூடோட சாப்பிட்டாதான் நல்லது அப்படின்னு என்ன ஒரு பார்வை பாப்பீங்க பாருங்க. தோத்துறோம். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே உன் தோளினிலே, ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீர், ஜீவன் தந்தி. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? நான் உனக்கு பிள்ளை தர போறேன், உன் சந்ததியை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிக்க போறேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடலின் மணலை போல இருக்கும். வடக்க பாரு, கிழக்க பாரு, மேக்க பாரு, தெக்க பாரு, நடந்து திரி, இம்மட்டும் தரும், எல்லாம் உன்னை ஆசீர்வித்து பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும். தட்டா புட்டாங்கிற கடைசியில நம்மாலு, தேவரீர் எனக்கு என்ன தெரிவீர், என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணைக்கத்தனா இருக்கிறானே, இவனா என் சுதந்திரவாளி ஆண்டவரே, ஏய் சத்தம் கட்டாம இரு, நான் உனக்கு தருவேன், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய். ரைட், ஓகே, ராக்கா ராக்கா பா ஷாக்கா பாக்கான்ட்டு போயிட்டா. அப்படி ஆனா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, நம்ம ஆளு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். என்ன தகப்பன் சொல்லுங்க? விசுவாசத்தின் தகப்பன். காத்திருப்பா, பொறுமையா இருப்பா, அமர்ந்திருப்பா, உக்காந்துருப்பா, வெயிட் பண்ணுப்பான்னு சொன்னா நம்ம ஆளு ஆபிரகாம் ஆகார் பக்கம் சாஞ்சு விட்டாப்புல. தோத்துறோம். கத்தர் ஓம் பக்கம் சாய்வாருன்னு காத்திருன்னு சொன்னா, இவர் நம்ம பக்கத்துல ஆகாரம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அந்த அம்மா பக்கம் சாஞ்சி. ஆண்டவர் பாருங்க, பைபிள் வசனம் சொல்லுது, 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. ஏய் 86 வயதான போது அவர் இஸ்மவேலை பெற்றான். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க, 99 வயதான போது கர்த்தர் தரிசனமானார். ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் கேப்பு 13 வருஷம். கர்த்தர் என்ன ஆனாரு? எங்க போனாரு? ஆபிரகாமோட பேசினாரா? பேசாம இருந்தாரா? ஒரு பெரிய இருண்ட காலமா இருந்திருக்கே. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுவே 400 வருஷம் இருண்ட காலம்னு சொல்றாங்க. தானியேல் 5ஆம் அதிகாரத்துக்கும் 4ஆம் அதிகாரத்துக்கு இடப்பட்ட ஒரு 23 வருஷம் ஒரு இருண்ட காலம் தானியேலுக்குன்னு சொல்றாங்க. இப்படி பைபிள்ல பல இருண்ட காலம் இருக்கு. இப்ப ஆபிரகாமுக்கு பாருங்க, 86 வயது போன போது இஸ்மவேலை பெற்ற ஆளு 99 வயதான போது கர்த்தர் தரிசனம் மாறாருன்னா 13 வருஷம் ஆபிரகாமுக்கு என்ன காலம் தான்? இருண்ட காலம் தானே. பேசவே இல்லையே நம்ம ஆளு. இவ்வளவு இருண்ட காலத்துல யோசித்து பாருங்களேன், இவ்வளவு போராட்ட காலம் இருக்கு. ஏன் நடந்துச்சு? எதனால? கர்த்தர் உன் பக்கம் சாய்வாருன்னு நீ காத்திருக்காம நீ ஆகார் பக்கம் சாய்ந்ததுனால இன்றைக்கு மாம்சம் சுதந்திரவாளி வெளிப்பட வேண்டியது மாம்சத்துக்குரியவன் வெளிப்பட்டு இன்னைக்கு மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை ஒடுக்கி கொண்டே இருக்கிற காலத்துல வந்திருக்கோம். ஒரு அவசரம் பாருங்களேன். கர்த்தர் உன் பக்கம் சாய்வார், உன் நுகம் முறியும், உன் தலை நிமிரும். 100 வயசுல பிள்ளை தந்து கர்த்தர் உன் கொம்பை உயர்த்தி உன் வாயை நகைக்க பண்ணுவார். அவனுக்கு ஈசாக்கன் பேரிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல.
சொன்னவருக்கு காத்திருக்க முடியல. நீ ஏன் இன்னும் என்னால நிமிர முடியல பாஸ்டர்? ஏன் என்னால என் ஊழியத்துல நிமிர்ந்து வாழ முடியல? ஏன் என் வியாபாரத்துல நிமிர்ந்து நிற்க முடியல? ஏன் என் பிள்ளைகள் முன்னாடி, என் குடும்பத்துல, என்னுடைய உறவினர்களுக்கு முன்னாடி இன்னும் தலை குனிஞ்சா இருக்கிறேன்? யார் சாயணும்? கர்த்தர் உங்கள் பக்கம் சாயணுமே. அவர் சாயறதுக்கு முன்னாடி நீங்க எங்க போய் சாய்ந்தீர்கள்? ஆபிரகாமே, நீ ஆகார் பக்கம் சாய்ந்து இன்னைக்கும் மாம்சம் உன்னை அடிமைப்படுத்துகிறதோ? இன்னைக்கு அப்படி ஏதாவது சாஞ்சிருந்தா இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். நான் பேச விரும்புகிறேன். இன்னும் ஒரு 6 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த இரவு ஆரம்பித்து மீதி நாளைக்கு பேச பரிசுத்த ஆவியார் நமக்கு கிருபை செய்வாராக. அவர் சாய்கும் போது என் நுகம் முறியும், என் தலை நிமிரும். ஆனால் அவர் சாயறதுக்கு முன்னாடி நான் சாய்வேனானால், நான் எங்கே சாய்வேனானால், என்னுடைய நிலைமை எப்படி என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு நாளைக்கு இரவு அவர் சாயும் போது என்ன நடக்கும் என்பதை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். இன்றைக்கு அவர் சாயறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு எங்க சாஞ்சிருக்கிறேன் என்கிற ஒரு 6 இடத்தை காண்பித்து கொடுக்கிறேன். முதல் இடம் 2 சாமுவேலின் புஸ்தகம், அதனுடைய 1ஆம் அதிகாரம், அதனுடைய 6ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். 2 Samuel chapter 1 verse 6. அந்த வாலிபன், தான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ஈட்டியின் மேலே சவுல் சாய்ந்து கொண்டிருந்தான். யாருப்பா நீனு? இஸ்ரவேலில முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் ஞானதிஷ்டிக்காரனை பார்க்கும் போது கழுதையை தேடி போனவனுக்கு ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். 10ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி புத்திரர்களோடு நீ போய் சேரும் போது தீர்க்க தரிசனம் உரைப்பா என்று சொன்ன போது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று சொல்லத்தக்க அளவு தீர்க்க தரிசனத்தை உரைத்தவன் சவுல். இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனா நமக்கு நியாயாதிபதி, இவனா நம்மளை ஆள போகிறவன் என்று சொன்ன ஜனங்களுக்கு முன்பாக ஓரினை மாட்டை பிடித்து சந்து சந்தாக துண்டித்து இஸ்ரவேலிலும் யூதாவிலும் 3+2 5 லட்சம் பேர் எனக்கு பின்பாக வராதவன் எவனோ அவன் இப்படியே ஆக கடவன் என்று சொன்னபோது எல்லாரும் பயந்து சவுலுக்கு பின்பாக நிற்கும்படி அவன் அம்மோன் புத்திரர்கள் 2 பேர் ஒருவர் போகாதபடி முறியடித்து ஜெயஸ்தம்பத்தை நாட்டி இஸ்ரவேலிலே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினவன் சவுல். What a man of God. எல்லாரும் அவனுக்கு கீழே இருந்தாங்க. அவ்வளவு உயரமானவன் சவுல். ஜனங்களே அவனை தேடி ராஜாவாக்க பிரியப்பட்டான். அப்பேற்பட்டவன் சவுல். ஆனா இன்னைக்கு எங்கப்பா நிக்கிற? பெலிஸ்தியரின் யுத்த களத்துல பட்டயத்தை நட்டி ஈட்டியிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான். நீ எங்க இருந்த? இன்னைக்கு எங்க சாஞ்சிட்டு இருக்க? ஈட்டியில. ஈட்டி. நீங்க சவுல வாசிச்சா 24/7 வித் ஈட்டியோட தான் வாழ்க்கை இருந்திருக்கு. சாவர வரைக்கும் கையில எப்பவும் ஈட்டி, எப்பொழுதும் ஈட்டி. தூங்கும் போதும் ஈட்டி, சாப்பிடுற டைனிங் டேபிள் ஈட்டி, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது ஈட்டி. வெளியே போறாயா தண்ணி எடுத்துட்டு அங்கேயும் ஈட்டியை தான் கொண்டு போறான். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஒரு மனுஷன் எப்பவுமே கையில ஈட்டி. ஐயோ பரிதாபம். தாவீத 16 சொல்லுங்க, 16 +5 +3 16 +5 +3 இத்தனை முறை தாவீத கொலை பண்றதுக்கு மறைமுகமாய் நேரடியாய் இவனே பிரயாசப்பட்டவன் ஈட்டியால. எப்பவும் ஈட்டி. அப்பனா இவன் நம்பிக்கை முழுசு ஈட்டியில தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனா வேதத்தை வாசித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது வந்து நின்ற போது கோலியாத்து பார்க்கிறான். நீ என்ன தடியோட வருகிறதற்கு நான் என்ன நாயாடா? தாவீது சொன்ன வார்த்தை என்ன? நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன்.
நீ எதை நம்பி வர்ற? ஈட்டியை நம்பி வர? நான் ஏசப்பாவை நம்பி வரேன், அவருடைய நாமத்தை நம்பி வரேன். இன்னைக்கு யாரை நம்பி இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க? யாரை நம்பி ஊழியம் செய்றீங்க? யாரை நம்பி வியாபாரம் செய்றீங்க? யாரை நம்பி படிக்கிறீங்க? யாரை நம்பி குடும்பம் நடத்துறீங்க? யாரை நம்பி ஆலயம் கட்டுறீங்க? யாரை நம்பி தொழில் செய்றீங்க? யாரை நம்பி உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீர்கள்? ஈட்டியவா, சுயத்தை நம்பியா, உங்களை நம்பியா, நான் நம்பியா, இல்லைன்னா கர்த்தரை நம்பியா? கர்த்தரை நம்பி அவரையே நம்பிக்கையாய் கொண்டு அவரையே சார்ந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்க நம்பிக்கை யார் மீது? சவுல் எப்ப ஈட்டி மேல நம்பிக்கை? அவன் சொல்றான், ஈட்டியில தான் ரட்சிப்பு, ஈட்டியை தான் நான் நம்புறேன் அப்படிங்கிறான். ஈட்டியால ரட்சிப்பார் நீ நினைக்கிற? ரட்சிப்பு ஈட்டியிலேயே வரும். எபேசியர் 2:5-9 வசனத்தை வாசித்து பாருங்க. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, பெருமை பாராட்ட இது கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பே கர்த்தருடைய கிருபையினாலே தான் தேவன் தந்திருக்கிறார். எபேசியர் 3:7 சொல்லுகிறது, இலவசமான இந்த இரத்தம் பாவ மன்னிப்பின் மீட்பை இந்த கிருபையினாலே எனக்கு பெற்று தந்திருக்கிறது. எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்ததே தேவனுடைய கிருபை. ரோமர் 12:6 இந்த கிருபையினால தான் எனக்குள்ள வெவ்வேறான வரங்கள் கிரியை செய்கிறது. கிருபை. 2 கொரிந்தியர் 8:1-2 சொல்லுகிறது, மக்கதோனியா நாட்டு ஜனங்களுக்கு நான் கர்த்தர் அளித்த கிருபையை ஞாபகப்படுத்துகிறேன். கொடிய தரித்திரத்தில் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுக்கிறதே கிருபை. கிருபை, கிருபை. ரோமர் 15:அதிகாரம், ரோமர் 10:அதிகாரம், ரோமர் 8:அதிகாரம், 5 வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நான் பிரயாசப்பட்டேன், ஆனா பிரயாசப்பட்டது நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையை என்னை பிரயாசப்பட வைத்தது. நான் உழைச்சேனா, நான் ஊழியம் செஞ்சேனா, நான் எடுத்து போட்டேன்? இல்ல இல்ல, எனக்குள்ள இருக்க கிருபை தான் என்ன பிரயாசப்பட வச்சது. இந்த கிருபையினால தான் இந்த கனமான சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரனானே ஆனதே கர்த்தருடைய கிருபை தானே. ஊழியக்காரனானது கிருபை. படிப்பாலையா, அழகாலையா, அறிவாலையா, வெல் எஜுகேட்டட்னாலயா, பைபிள் காலேஜ் போனதுனாலயா, எனக்கு பாட தெரியுங்கிறதுனாலயா, எனக்கு மியூசிக் தெரியும்னாலயா? இல்ல, கிருபை, கிருபை, கிருபை. என்ன சொல்ல இருக்கு சொல்லுங்க? புலம்பல் 3:22, நான் நிற்கிறது நிர்மூலமாக, அதுவும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையே. கிருபை, கிருபை. ஒன்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? நான் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? நான் தான் செஞ்சேன் ஏதாவது இருக்கா சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லையே. நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய சாக்கியத்தை கொடுக்கிறதே ஒன்று சொல்லிருக்க 4:7 அந்த கிருபன் போட்டிருக்கு. பரலோகம் போகணுமே, எனக்கு கிருபை வேணுமே. ஏதாவது நான் படித்தேன், நான் கட்டினேன், நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் அதை பட்டினேன், நான் கட்டின மகா பாபிலோன் முடிஞ்சது. வெளியின் மாட்டை போல புல்ல மேஞ்சிட்டு 7 காலம் முடியும் வரைக்கும், ஆமாம், வெளியின் பனி சிறகுகள் பைந்தது, மிருகத்தின் நகங்கள்லாம் உண்டாகி பாருங்க, வெளியின் மாட்டை போல ராஜா எல்லாத்தையும் இழந்து போனான். நான் சொன்ன ஒரு வார்த்தை ஏதாவது இருக்காது பிரதர் நான் சொல்றதுக்கு? சிஸ்டர், நீ என்னன்னு சொல்றீங்கன்னா ஈட்டில சாஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சுயம் போட்டு போராடுதுன்னு அர்த்தம். என்னால நான் தான் செஞ்சேன். சிலர் பார்த்துருக்கீங்களா, மகிமை கத்தர் கொடுக்காம தனக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஏறோத போல அப்போஸ்தலர் 12 தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடி தூதன் அடிச்சான் பாருங்க. நான் கட்டினது, நான் செஞ்சது, நான் தான் அதை நடத்தினேன், நான் தான் பண்ணினேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்ன உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எழும்புறீங்களா? எழும்புறீங்களா? நாளைக்கு மெடிடேட் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபம் பண்ணி முடிப்போம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்னும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லையே. இயேசுவே
என்று சொல்ல எனக்கொன்னும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. சொல்லுங்களேன், நான் என்று சொல்ல என்னாலதான், இதாலதான், என் படிப்பாலதான், திறமைன்னு சொல்ல என்னிடம். திரும்ப சொல்லிறீங்களா? ஓ, நான் என்று சொல்ல எனக்கொன்னும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும், சொல்லுங்களேன், உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க, உங்க கிருபை. கை உயர்த்தி, என்னால் அல்ல, என் திறமையால் அல்ல, என் படிப்பால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என் சரீர முயற்சியினால் அல்ல, ஏ கிருபை. இன்னட்டும் தேவன் என்னை காத்தது கிருபை, என் பலவீனத்தில் அவருடைய கிருபை, ஊழியம் செய்தது கிருபை, பிரசங்கிக்கிறது கிருபை, வாழ்றது கிருபை, ஜீவிக்கிறது கிருபை. கையை தட்டி வாயை திறந்து, ஏசப்பா இப்ப வரைக்கும் நான் நிர்மலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை. வேண்டாம் வேண்டாம், சுய வேண்டாம், வம்சம் வேண்டாம், பணம் வேண்டாம், பலன் வேண்டாம், நான் அப்படிங்கிற என்ன வேண்டாம். அப்பா எல்லாம் உம்மாலே, நான் ஈட்டியில அல்ல, உம்மேல சாய, நீர் என் மேல சாய, என் நுகம் முறியற்று, இந்த இரவு தலை உயரற்று, கொம்பு உயரற்று. ஓ, 18 வருஷம் நிமிர முடியாத கூனியை கர்த்தர் நிமிர பண்ணினது போல எந்த ஆவி பலவீனப்படுத்தி வைக்கிறதோ இந்த இரவு நிமிருவதாக, நிமிருவதாக, கட்டுகள் உடைவதாக, சிறையிருப்புகள் மாறுவதாக. I break every yoke in the mighty and the glorious name of Jesus. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. சொல்லுங்களேன், என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. இதுவரைக்கும் என் படிப்பு, என் முயற்சி நான் சாதிச்சேன் இல்லை, நான் ஜெபிச்சதுனால தான் அப்படி நடந்துச்சு, நான் விசுவாசமா இருந்தேன் அதனால இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை பிரதர், கர்த்தருடைய கிருபை, கிருபை அப்படின்னு சொல்லி 2 கைகளை உயர்த்தி, நான் இல்ல ஏசப்பாவுடைய கிருபை மட்டும்னு சொல்லிட்டு நீங்களே வாயை திறந்து ஒரு நிமிஷம் அறிக்கை பண்ணுங்க.